ஆல்பாபெட்டிக் சீரிஸ் ரிலேட்டடா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2025 கேட்ட பிவைக்கு கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருந்திருக்காது. ஓகேவா? இதுக்கு எப்படி ஆன்சர் போட போறேன்னு பாருங்க. நம்ம கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்கான்னு ரீட் பண்ணிக்குவாங்க. A1 B4 C9 D16 அண்ட் Z என்ன சொல்றாங்க 676. ஓகேவா? என எழுதும் போது பி மற்றும் கியூவால் தொடரப்படும் எண்களின் மொத்த மதிப்பு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது இங்கிலீஷ் ரைட் பண்ணுங்க. வென் வி ரைட் லைக் திஸ் A1 B4 C9 D16 Z676 what is the total value of the number followed by B and Q? P and Qன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நார்மலாக எப்படி யோசிக்கலாம்? நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா பிக்கும் அண்ட் கியூக்கும் இருக்கு நம்பர். ஆனால் பாருங்க ஏக்கு அடுத்த லெட்டர் தான் இருக்கு, பிக்கு அடுத்தது நம்பர் வருது, சிக்கு அடுத்த நம்பர் வரும், டிக்கு அடுத்த நம்பர் வரும். ஆனா பாருங்க ஏக்கு அடுத்து 1 வந்திருக்கு, பிக்கு அடுத்து 4 வருது, சிக்கு அடுத்து டி என்ன 9 வருது, டிக்கு அடுத்து 16 வருது. அப்போ பாருங்க ஏக்கு பக்கத்துல 1, பிக்கு பக்கத்துல 4 இருக்கு, அண்ட் சிக்கு பக்கத்துல நமக்கு 9 வருது, அண்ட் டிக்கு பக்கத்துல நமக்கு என்ன இருக்கு 16 இருக்கு. ஆனா ஏவோட வேல்யூவா இருக்கலாம், பியோட வேல்யூவா இருக்கலாம், சியோட டேர்ம் எல்லாம் எத்தனாவது டேர்மா இருக்கு? இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம். அப்ப 3ன்றது 9 எப்படி மாறி இருக்குன்னு எல்லாமே ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு இதே போலதான் நம்ம என்ன பண்ணோம்னா பி அண்ட் கியூக்கு பார்க்க போறோம். பி அண்ட் கியூ, பின்றதுக்கு அடுத்த வேர்டு என்ன வந்த பியோட நம்பர் என்னவா இருந்திருக்கலாம்னு யோசிங்க. பி ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம்? நார்மலாக ஓ ஈக்குவல் டு 15 வந்திருக்கும், பி ஈக்குவல் டு 16 வந்திருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கியூ ஈக்குவல் டு என்னவா இருக்கலாம்? பி கியூ. அப்போ இது 17 இருந்திருக்கும். கரெக்டுங்களா? இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது 16 போது 16ஓட ஸ்கொயர் போடலாமா? இப்போ நார்மலா இதோட வேல்யூ ஈக்குவல் டு 16 ஸ்கொயர்னு போட்டோமா 256 இருக்குமா? அடுத்தோட வேல்யூ என்ன பண்ண போறோம்? 17 ஸ்கொயர்னு போடலாமா? அப்போ இதோட வேல்யூ 17 ஸ்கொயர்னு போட்டோமா நம்மளோட வேல்யூ என்ன வந்திருக்கலாம்? 289 வந்திருக்குமா? அப்போ 289ம் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? பாருங்க இது ரெண்டையும் ஆட் பண்ண நமக்கு என்ன வரலாம்? 15க்கு 5 பேலன்ஸ் 1. அடுத்து என்ன சொல்லலாம்? 8ம் 5ம் 13, இது ஒரு 4 ஆயிரும். கரெக்டா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ஸோ எப்படி யோசிக்கணுன்றதை மட்டும் நல்லா பார்த்தீங்கன்னா போதும். அடுத்த வேல்யூ என்ன வந்துடலாம்? இது ஒரு 1 கேரி ஃபார்வர்ட் ஆயிரும். அப்போ நமக்கு ஆன்சர் ஈக்குவல் என்ன வந்திருக்கலாம்? 5 வந்திருக்குமா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுலாம்? அப்போ நம்மளோட ஆன்சர் ஈக்குவல் நமக்கு என்ன வந்திருக்கணும்? அதாவது ஆக்சுவலாக பார்த்தோமா நமக்கு 445 இருக்கணும். ஆனால் 445 ஆப்ஷன் இருக்குங்களா? ஆப்ஷன் இல்லை, எல்லா ஆப்ஷனுமே இன்கரெக்ட் தான். அப்போ நம்மளோட ஆன்சர் இது வந்து கொஸ்டினோட மிஸ்டேக்கு. ஓகே, ஆப்ஷன் இல்லாத இருந்திருக்கும். அப்போ ஆன்சர் ஈக்குவல் என்ன சொல்லிடலாம்? ஆன்சர் ஈக்குவல் டு 545 இருக்கும். ஓகேங்களா? இதோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோ. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2025 கேட்ட குரூப் 1 மேக்ஸ் கொஸ்டின். சரி, ஓகே, தேங்க்யூ.